ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு சாதம் செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள்: அரிசி, பருப்பு. அரிசி இதில் முக்கால் கிளாஸ் அரிசினா 1/4 கிளாஸ் பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கினாங்க. சின்ன வெங்காயம் சிறிதளவு, பெரிய வெங்காயம் சிறிதளவு, பொடியாய் நறுக்கிய தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், சிறிதளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சிறிதளவு, தாளிப்பதற்கு நெய், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கினாங்க. சாதம் நல்லா குழைய வேணும்னா 4 கிளாஸ் ஊற்றிக்கலாங்க. சிறிதளவு பெருங்காயம். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்க்கவும். கடுகு பொரிந்தவுடன் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து வதக்கவும். சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்க்கவும். வெங்காயம் பொன்னிறமாக வந்தவுடன் தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கவும். சிறிதளவு உப்பு சேர்த்து பச்சை வாசனம் போகும் வரை வதக்கவும். பிறகு சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்க்கவும். பிறகு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்க்கவும். பிறகு தண்ணீர் ஊற்றவும். பிறகு தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். தண்ணீர் நன்றாக கொதி வர வேண்டும். தண்ணீர் கொதி வந்தவுடன் அரிசியையும் பருப்பையும் சேர்க்கவும். பிறகு குக்கரை மூடி அடுப்பை சிம்மில் வைத்து 3 விசில் விடவும். இதில் சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கிளறவும். பருப்பு சாதம் ரெடி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.